அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாலேயே அந்த ஒரு ஈவன் விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எல்லா டிவி டிபேட் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஓடிட்டு இருக்கு. எந்த தலைவர் அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் சரி, அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முடிஞ்ச பின் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் நாங்கள் அது கோஆர்டினேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. அவர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜெர்னலிஸ்ட்டை தயவு செய்து என்கிட்ட கேள்வி கேட்குறப்போ அந்த செய்தியை நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்னு கேட்பாங்க. இத்தனை ப்ரெஸ் மீட் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சியிலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அறிக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவுடைய ஊடக பிரிவின் தலைவர் திரு ரங்கநாயகுலு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் கமல்நலத்தில் நடந்தால் பின்னாடி நாங்கள் உங்களை பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த ப்ரெஸ் மீட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுக்கு ஏன்னா நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டாக பார்க்குறோம், அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு, ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க் அப்படின்றது என்ன ஒர்க்? அவங்க ஒரு ப்ரெஸ் பீப்புளை நீங்கள் அசம்பிள் பண்ணி உட்கார வச்சு, அதுக்கு முன்னால் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கொஸ்டின், நீங்கள் அண்ணாமலை அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்டீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை பற்றி பேசுகிறோன்னா குறைஞ்சது ஒரு நாளும் பத்தாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்திப்பும் மிக வித்தியாசமான ஒரு சந்திப்பு. ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும், ஏன் அரசியல் கட்சியும் கூட பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாலேயே அந்த ஒரு ஈவன் விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எல்லா டிவி டிபேட் சேனல்ஸில் பார்த்திங்கன்னா அதுதான் ஓடிட்டு இருக்கு. இதில் தலைவர் எப்படின்னா அவருடைய சிந்தனை ஜெட் ஸ்பீடு விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒரு விளக்கம் கொடுக்கணுன்னா அது ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், மணிக்கணக்கில் ஆகும். இப்போ அப்படி இல்லை, இன்ஸ்டன்ட். தலைவருக்கு பொறுத்தவரை எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி, அவர் எது சந்திப்பில் சொல்லணும், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லணும்னு நினச்சா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. சிலது அந்த டைம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக முடியாத பட்சத்தில் ட்விட்டரில் போட்டு விட்டுருவார் அவர். ஆனால் சந்திப்புன்னு பண்ணுறப்போ என்னென்னா, தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த ஊடகப் பிரிவுன்றது ரொம்ப முக்கியம், முதுகெலும்பு மாதிரி. அதில் ஊடகம், சமூக ஊடகம் இரண்டும் இருக்கிறது. குறிப்பாக ஊடகத்தினுடைய கடமையை இந்த சந்திப்பு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மீடியாஸ் இருக்குது, பேப்பர் இருக்குது, தட் இஸ் ஆத்தரைஸ்டு அக்ரிடியேட்டட் பேப்பர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டிஜிட்டல் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான நபர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் ஊடக பிரிவுன்ற சார்பில் அனைத்து எடிட்டர்ஸோடைய நம்பர்ஸு, அந்த பீட் ரிப்போர்ட்டர்ஸோடைய நம்பர்ஸு, அதுக்கு மேற்பட்டு இந்த ஊடகத்துக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து முக்கியமான நபர்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக ஒரு மெசேஜ், தட் இஸ் அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்புவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம். அதுக்கு மேற்பட்டு மிகவும் முக்கியமான இதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் முடிந்தவரை அந்த சம்மந்தப்பட்ட இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி சந்திப்பு இருக்கிறதுன்ட்டு. இப்போது இதில் ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஹாட் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன் தேவைப்படும் என்ற பட்சத்தில் அரை மணி நேரத்தில் கூட ஒரு சந்திப்பு பண்ண வேண்டியது இருக்கும். அது குறிப்பாக ஊடகங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்று சொன்னால் எப்போ சொன்னாலும் சரி அவங்க அந்த நம்ம அழைத்தால் அந்த அழைப்புக்கு மரியாதை கொடுத்து, இந்த அவசர செய்தியெல்லாம் சந்திப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இல்லை, அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு செய்தியும் அண்ணாமலை அவர்கள் அப்படி தான். நான் சொல்கிறது அண்ணாமலை தலைவர்கள் மட்டும் அல்லாமல் எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பிஜேபிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள்னா இன்னும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. அண்ணாமலை அவர்கள் சந்திப்பில் நீங்கள் பின்னாலே இருப்பீங்கன்னு சொல்லி வந்தீங்களா? அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லை, ஒரு சந்திப்பு நடக்கிறப்போ எந்த ஒரு தலைவர் கொடுத்தாலும் சரி, நாங்கள் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். நாங்கள் பின்னாலேருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்க தேவையில்லை. தலைவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால்
அந்த இடத்தில் நாங்கள் இருக்கும் பட்சத்தில் தேவையான ஒரு இன்புட் விஷயத்தை வந்து எங்களால் வந்து கொடுக்க முடியும். அதே விதமாக வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து சாதகமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஊடக நண்பர்கள் வரப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்குறப்போ வந்து இப்படி கை தூக்கிட்டு, சார் நான் வந்து ராஜா தினமலர்லேருந்து பேசுகிறேன் சார், அந்த மாதிரி ஒரு கேட்டு அவங்க பேசுவாங்க. இப்போ எப்படின்னா அங்கே வரக்கூடிய நிருபர்கள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டிஜிட்டல் மீடியா நிறைய பேர் ஆகிட்டாங்க. சார் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரு ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஏன் நாங்கள் சொன்னதை நாங்கள் கேள்வி கேட்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து விதமாக பேசுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யாருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் வந்து சுமூகமாக அந்த நடத்துறதுக்கு வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு. இப்போ இது வந்து சில இடத்துல வந்து தலைவர் பக்கத்தில் இருப்பேன்னு சொல்கிறீங்க, சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து தூரமாக இருந்து நாங்கள் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ எந்த தலைவர் அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் சரி, அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து முடிஞ்ச பின் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் வந்து நாங்கள் வந்து அதை கோஆர்டினேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சவொடனே அப்படியே நாங்கள் விட்டு போக முடியாது. அதுக்கு மேற்பட்டு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரெடி பண்ணி எல்லா மீடியாவுக்கு வந்து நாங்கள் சர்க்குலேஷன் பண்ணுவோம். அது விதமாக அந்த சம்மந்தப்பட்ட எடிட்டர்ஸ் கிட்டேயும் அந்த இன்சார்ஜஸ் கிட்ட பேசிவிட்டு அதனுடைய அவுட்புட்டை வந்து நாளைக்கு அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வர்றதுக்கு எங்களுடைய பொறுப்பு தான் அது. ஸோ எங்களுடைய வேலை பொறுத்தவரை எப்படின்னா ரவுண்ட் த கிளாக் இருக்கும். நீங்களும் மீடியாவில் தான் இருக்கீங்க, நாங்களும் மீடியாவில் தான் இருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா சேலஞ்சிங் டாஸ்க். இங்கே ஒவ்வொரு நாள் நாங்கள் வந்து ஒரு புது அனுபவம் எங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் எங்களுக்கு. இப்போது நாங்கள் பார்த்துருக்கோம் நிறையா ப்ரெஸ் மீட் வந்து ஆக்ரோஷமாக பேசுவார், ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சண்டைலாம் வந்து கூட நடந்திருக்கும். ஸோ அதற்கு பேக் சைடில் என்ன நடக்குன்னா, அவரே ஒரு சில ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார், சார் ஆமாம் நான் ஆக்ரோஷமாக பேசுகிறேன், பேசிவிட்டு நான் அவங்கள திருப்பி ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா நானே கூப்பிட்டு பேசுவேன் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி சந்திப்புகள்லாம் நடக்குமா? இப்போ யூஸ்வலாக வந்து ஜெர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லி ஆகணும். ஜெர்னலிஸ்ட்டை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்தில் வந்து எக்காலத்திலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து ஒரு டிப்ளமாவோ ஒரு ஜெர்னலிசத்தில் ஒரு டிகிரியோ இல்லை ஒரு பிஏவோ அந்த மாதிரி படித்து வந்து அந்த ஜாப் ஜாயின் ஆகி வரக்கூடிய ஜெர்னலிஸ்ட் வேறு. ஆனால் வந்து சில பேர் வந்து ஒரு அந்த அனுபவத்து மேலே வந்து அவங்க வராங்க, ஒர்க் செய்கிறாங்க. பட் அவங்களும் ஜெர்னலிஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜெர்னலிஸ்ட்டை வந்து தயவுசெய்து என்கிட்ட கேள்வி கேட்குறப்போ வந்து அந்த செய்தியை வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், ஏன் கோடிக்கணக்கான மக்களோடு பார்க்குற உலகம் முழுசா. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி தவறான கேள்வியாக இருந்தால் வந்து மக்களுக்கு வந்து திசை திருப்புற மாதிரி இருக்கும். அதனால் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அதோட முழுமையான செய்தியை அறிந்து கொண்டு கேள்வி கேளுங்கள். அப்போ அவர் சொல்லக்கூடிய செய்தி வந்து தலைவர் சொல்லக்கூடிய செய்தி வந்து அவங்கள புரிஞ்சுக்காமல் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. காக்கா கருப்புன்னு சொல்கிறப்போ வந்து இல்லை அது வந்து வெள்ளை காக்கான்னு சொல்லி ஆர்கியூ பண்ணால் அது வேறு எப்படி அதை உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? உண்மையான்றது ஒன்று இருக்கும். ஆனால் அதை வந்து இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வரும். ஆனால் ஒன்று, தலைவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆக்ரோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி, அவர் நடக்கக்கூடிய விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு நானும் ஊடகத்தில் 20 வருஷம் மேற்பட்டு இருக்கின்றேன். அனைத்து தலைவர்கள் நல்லா பாசமோடு தான் இருக்கின்றார்கள். ஆனால் நான் இந்த 3 வருடமாக வந்து ஊடகப்பிரிவு மாநில தலைவராக வந்தப்புறம் நான் பார்க்கும் வரை இத்தனை ப்ரெஸ் மீட் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சியிலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அறிக்கையாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் ட்விட்டரில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சரி, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினுக்கு அப்புறம், ஸ்டாலினும் முதல்வர் அவர் தான் டெய்லி இருக்கும் நான் சொல்லுது. அதுக்கு அப்பாற்பட்டு வந்து தலைவருடைய இது வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. இப்போ சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க, நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிடுங்க. மற்ற மாவட்டங்களுக்கு மாநில தலைவர்கள் செல்லும்போது அங்கே யார் கோஆர்டினேட் பண்ணப்போ அதுக்கெலாம் ஆள் இருப்பாலும் நீங்களே கோஆர்டினேட் இல்லை, இது வந்து சிஸ்டமேட்டிக் செட்டப் எங்கள் தான். எங்களுடைய பிஜேபி பொறுத்தவரை வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டு பிரிவுகள் இருக்காங்க, 7 அணிகள் இருக்காங்க. குறிப்பாக வந்து எந்த அணியாக இருந்தாலும் எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆர்கனைசேஷன் ரீதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்னையில் மட்டும் நான் வந்து இது இல்லை. என்னுடைய கடமை வந்து சென்னைக்கு அப்பாற்பட்டு வந்து தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்வேன். நான் முடிந்தவரை தலைவர் போகும் இடத்தில் எல்லாம் நான் செல்வேன். இல்லை என்றால் என்னுடைய துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள், அந்த பிரிவு சார்ந்த செயலாளர்கள், சில இடத்தில் வந்து மாவட்ட தலைவர்கள், ஊடகப்பிரிவுடைய மாவட்ட தலைவர்கள், அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை அணுகி அது என்ன தேவையோ அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், எவ்வளோ தான் டிஜிட்டல் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் எல்லா மூலைகளிலும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் அந்த
ஃபாஸ்ட்னஸ் இல்லை. நான் சொல்கிறது வந்து அந்த லைவ் கிட்டு சொல்லுவாங்க, லைவ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளேஸ் அண்ட் சிச்சுவேஷன் அண்ட் டைம். அதனால் வந்து எங்களோட நிர்வாகிகள் அதை வந்து உடனடியாக அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பட் மெயினாக வந்து சிட்டிஸில் வரக்கூடிய செய்தி வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 80%னா அந்த வில்லேஜ் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரப்போ வந்து ஒரு 60 to 70%. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன்டேஜ் தான். பட் செய்தின்றது கண்டிப்பாக செய்தி வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். அந்த இப்போ இருக்க டிஜிட்டல் மீடியாவில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு காலகட்டத்தில் லைவ் ப்ரோக்ராம்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்போ எல்லாருமே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஸ்பாட் நியூஸாக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நிமிஷம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் போய் சேர்கிறது. இப்போது நம்ம பார்த்துருப்போம் எட்மண்டன் மக்கள் யாத்திரை டைமில் எல்லாமா 234 தொகுதிகளுக்கும் பயணம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மீடியாவை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது? ஏன்னா எல்லா தொகுதிகளும் பார்க்கணும், டெய்லி நடந்துகிட்ருக்கோம், டெய்லி 2 தொகுதி, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அது சுமை என்றது சொல்கிறதை விட சுகம் நினைக்கிறேன். தலைவருடைய பயணம் வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏனென்று சொன்னால் நான் கடந்த 30 ஆண்டுகளாக பாஜகவில் நான் பணி செய்கிறேன். குறிப்பாக வந்து மாநில தலைவர்கள், மரியாதைக்குரிய மாநில தலைவர்கள் எல்லாரோடும் வந்து நான் வேலை செஞ்சுருக்கேன். அதே விதமாக வந்து யாத்திரைகளும் பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் அண்ணாமலையர்களோட யாத்திரைன்றது ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தைகள் சந்தோஷம். ஏன்னு சொன்னால் போகிற இடத்துல எல்லாமே வந்து எதிர்பாராத ஒரு எழுச்சி. அதே விதமாக வந்து மக்கள் காட்டும் அந்த அன்பு, அதனுடைய பாசம், கட்சி மேலே இருக்கிற ஈடுபாடும் மற்றும் தலைவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஈர்ப்புன்றது வந்து கண்குள்ளாக நான் பார்த்துருக்கிறேன். அப்போது ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோமீட்டர் நடந்தாலும் சரி, காலையில் ஒரு 6 கிலோமீட்டர், ஈவினிங் ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தாலும் சரி, அதான் சொல்கிறேன். அது வந்து சுமையாக நாங்கள் நினைக்கல, அது வந்து ஒரு சுகமாக தான் நினைக்கிறோம். அதே இல்லாமல் வந்து டீம் இருக்காங்க. இது வந்து மீடியா மட்டும் இல்லாமல் வந்து குறிப்பாக சில ஊடகங்கள், நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நிறைய பேர் வந்து அவங்க வந்து தலைவருக்காக வந்து கட்சிக்காக வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு நான் சொல்ல முடியாது. அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த ஊடக நண்பர்கள் வந்து நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா மாவட்டத்திலும் நம்மளுக்கு வந்து மீடியா டீம் இருக்காங்க. ஸோ அந்த லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸோட பேசி அவங்கள கோஆர்டினேட் பண்ணி தலைவருடைய நிகழ்ச்சி வந்து அது சிறப்பாக பண்ணோம். குறிப்பாக வந்து திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ஏனென்று சொன்னால் அங்கே ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் யாத்திரையில். அந்த இடத்துல வந்து அவர் அதே விதமாக வந்து எங்களுடைய யாத்திரை பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்கள் அண்ணா, அவர் மாநில துணைத் தலைவர் பொறுப்பாளர், அவர் வந்து ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் சொல்லணுன்னா தலைவருடைய அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணதெல்லாம் இந்த ஒரு டீம் இருந்தாங்க, அந்த யாத்திரை டீம். அவங்க நல்லா கோஆர்டினேட் பண்ணதுனால வந்து எங்களால் வந்து ரொம்ப சுலபமாக எங்களால் வந்து அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடிந்தது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையாக வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.